फ्रेंड्स நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா திங்கற vlog. சிறுமலை போயிட்டு வந்தோம்ல, ஒரு பலாப்பழம் பைத்தியம் இருக்கு. பலாப்பழம் பைத்தியம் இல்ல, திங்கற பைத்தியம் அது. என்ன அதுக்கு வந்து பலாப்பழம் வேணும் பலாப்பழம் வாங்கியாச்சு. அங்கேயே சொன்னாங்க இன்னும் 2 நாள் ஆகும், அப்படி இல்லையா பலாப்பழம் வாடை அடிச்சா அருங்க, இல்லைன்னா அறுக்காதீங்க அப்படின்னா. நாங்களும் 2 நாளைக்கு 3 நாள் ஆயிடுச்சு இதை வாங்கிட்டு வந்து. நல்லா வாடை சரியான தூங்கி எந்திரிச்சிட்டு கிச்சனுக்குள்ள போனா வீர் நடி பலாப்பழம் வாடை வந்து உள்ளதான் எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பாப்போம். இன்னைக்கு நம்ம வந்து பலாப்பழம் தான் கட் பண்ண போறோம். எங்களோட சேர்ந்து இந்த ஒரு குட்டி ஃபன் vlog நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல சவுண்ட் வேற, மொத்து இருக்கு. நம்ம முத ஆமா கமெண்ட் பண்ணிருந்தீங்க சிறுமலைக்கு போயிருந்தப்ப. என்னன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்க ஆல்ரெடி சிறுமலைக்கு போயிருக்கீங்கல்ல, நீங்க ஏன் முதல் முறையான்னு சொல்றீங்க அப்படின்னு. சிறுமலைக்கு போயிருக்கிறதுக்கான ரீசன், நம்ம வந்து போயிருந்தோம், சிறுமலை போகணும்னு போகல. மலைமாதா கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, சிறுமலைன்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க மலைமாதா கோயில் வந்து சிறுமலை மலை மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டு மேல ஃபுல்லா போயிட்டோம். எங்க ஊருக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. மேல போயிட்டு அப்புறம் அங்க இருந்து போக முடியும். கோயிலே இல்லையா, எங்க இருக்குன்னு. அட பாவி எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்க மலை மேல இருக்கோம். அடி பாவி ஏன்டி மலைக்கு போனேன், கீழே அடிவாரத்துலயே இருக்குடி, சிறுமலை பிரிவுலயே இருக்குடி கோயில் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆனா அங்க முதல் தடவை போயிருந்தப்ப சுத்தியே பார்க்கல, சும்மா ரோட்லயே போயிட்டு ரோட்லயே வந்துட்டோம். இப்பயுமே நாங்க 2வது தடவை சிறுமலை போயிருந்தப்பயுமே மழை வந்துருச்சு. அதனால தம்பியை விளையாட விட்டு கூப்பிட்டு மேலையும் போல. மேல ஏதோ பார்க்கு பூங்கா இருக்குனாங்க, அங்க போலன்னா அங்கேயும் போகல. அடுத்த தடவை பூங்கா போய்க்கலாம் அப்படின்ட்டு. அங்கதான் தென்மலை, அந்த ஊருக்கு பேரு தென்மலை. அதான் நாங்க போனது பழையூர் தான். பழையூர் புதூர் தான். அங்க மட்டும் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். அங்க மட்டும் பழையூர் புதூர் போயிட்டு நம்ம ஸ்கைலாண்ட் போயிட்டு நாங்க சுத்தி பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். ஆனா மழை வந்துருச்சு. கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு, ரொம்ப குளிர்ச்சா. நாங்க வரும்போதே தம்பிக்கு வந்து ஸ்கார்ப் போட்டு தான் கூட்டிட்டு வந்துருந்தோம். அதனால சரி மழை வந்துருச்சு, அப்படியுமே மழையில மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் அந்த பார்க் போயிட்டு சுத்தி பார்க்க முடியல. உண்மையிலே கிளைமேட் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நான் போனதுக்கு நல்லா தம்பியை விளையாட விட்டோம், வயிறார சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். முத தடவை போயிருந்தப்ப கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மலைமாதா கோயில் மலையில தான் இருக்கும் நினைச்சு போயிருந்தேன். ஆனா மலை அடிவாரத்துல இருந்துச்சு. அதனால ரிட்டர்ன் வரும்போது இதை விட சின்ன பலாப்பழம், அதையே நான் மலையில 250 ரூபாய்க்கு மேலேயே வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணோம், கீழே தூக்கி போட்டோம். அவட்ட பிடிச்சி மறானாலே அறுத்து கீழே. இவர் சொன்னார் அப்பயுமே, இல்ல மீனா கொஞ்சம் லேட்டாயா இருக்கணும் மீனா, அது சவுண்டு வரும் மீனா, அமுத்துனா அமுங்கணும் மீனா அப்படின்னாரு. நான் நல்லா அமுக்கி பத்தி எங்க அமுங்குதுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதனால வேணான்னு சொல்ல என்னோட பிடிவாதத்துக்காக அறுத்தாங்க. அறுத்து காய் மேல இருக்கிறது மட்டும் இனிப்பா இருந்துச்சுங்க. நான் தான் தின்னேன். அதுக்கு பக்கத்துல காட்டெருமை கொடுத்திருந்தாவது 200 ரூபாய் யூஸ் ஆகுது. அங்க இருந்துச்சு, பக்கத்துல இருந்துச்சு, அதுக்காக அறுத்து கொடுத்திருந்தா அதுவா நிம்மதி எடுத்துட்டு. அதை நான் சாப்பிட்டேன். அது நீ ஒரு எருமைன்னு தெரியுமே. சரி இப்ப வாங்க நம்ம வந்து கட் பண்ணலாம். எதுக்கு பலாப்பழத்தை உள்ள வைக்கிறதுக்கா? வருங்க ஏய் நீ தானே என்னை தேய்ச்சு காமெடியா? நான் தெரியலான்னு பார்த்தேன். இந்த பலாப்பழத்தை அப்படியே தின்றியா? நாங்க சின்ன வயசுல பரிச்சை லீவுக்குலாம் எங்க அம்மாச்சி ஊருக்கு வந்து போறது வழக்கம். நாங்க போயிட்டோம் அப்படின்னாவே எங்க தாய் மாமா என்ன பண்ணுவாருன்னா, குட்டிக்காரடு பண்ணப்பட்டி குட்டிக்காரடுல வந்து எங்க தாய் மாமா வந்திருக்காங்க. அங்க எங்க மாமா ஊர் சைட்ல கழுரை வந்து மலைக்கு வந்து ஓட்டிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா பலாப்பழம் மலையில இருந்து கொண்டு வருவாங்க. நாங்க போறப்பெல்லாம் வாங்கிட்டு வருவாரு. கரெக்டா நாங்களும் பலாப்பழம் சீசன் அப்பதான் போவோமா. ஸ்மெல்லு அருவா இருக்குங்க. இதே போதுமா?
வெளியேன்னு இருக்கு. ஆனால் ஸ்மெல்லு நல்லா தான் வருது. வெளியேன்னு தான் இருக்கு. இந்த இருக்கு வச்சோம். பிச்சுட்டோம்னா அவ்வளோதான். அறுத்துட்டோம்னா போன தடவை இப்படி அறுத்து வச்சு தானே பூசணம் பிடிச்சிருச்சு. பழம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் தரணும்லாம் இல்லை, அப்படியே பிதிக்கி வாயில விட்டுருவேன். பசிக்குங்களா? என்ன தொட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் தடவிட்டு இருக்கோம்னா தான் அந்த கரை ஒட்டாது. இன்னுமே நிறைய ஸ்மெல் வருது. ஆனா நான் சட்டியை வேற எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். எம்மா அப்புறம் நீ எடுத்துட்டு இதை போன தெரியலங்க. கிச்சன்ல கிச்சன்ல இருந்தா யாருக்கு நீங்க குட்டிய யார்கிட்ட முக்குதா நீங்க பலாப்பழம் இருக்கிறதுக்கு யூடியூப்ல டிப்ஸ் பார்க்கலாமா? இந்த வீடியோ பார்த்தீங்க. அறுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தேன். இதை மட்டும் அறுத்துட்டா வந்துருங்க. தண்டு பகுதியை மட்டும் இருக்கும். என்னன்னா இந்த அரை பழத்தை நானும் அந்த அரை பழத்தை மீனாவும் இருக்க போறோம். என்ன பாப்பா யாரு எப்பா நீ நீ வேலை பார்த்த கையே, அதனால என்ன வேலை? கத்தி அருவா மீன்களை உடசுற கை உன் கை. சரி, அதனால நீ டக்குன்னு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா? எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. சக்க நான் நினைச்சேன் சரி நேற்று நீ அறுக்கலாம்னு சொன்னியா, சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் பழம் நல்லா பழுக்கட்டும்னு நினைச்சேன். நாளை கழிச்சு குழப்பலான்னு இருந்துச்சா, இப்போ பார்த்தா நாளைக்கு தான். நல்லா இருக்கு, கரெக்டானது தான். சின்ன வயசுல இந்த மாதிரி நீ சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிட்ருக்கீங்களா? அம்மா வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாவாக எடுத்து எங்கள் அம்மாவை எடுத்துக்கணும். உங்கள் அம்மா என்ன மட்டும் உங்கள் அம்மாவை தான் எல்லாருமே பார்த்து 2 ஆம்பளை பயிர்களுக்கு எனக்கு மீன் வாங்கிட்டு வரது வந்து உடசது நீ பண்ணிட்டு சாப்பிட்டு எப்படா மீனை அறுத்து விட்டாலே நம்ம அறுக்கணுமே. நான் அடுத்த இடையில இது மாதிரி பீஸ் விழுந்துருமா அப்படின்ட்டு அறுக்கலாம். இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி உங்களுக்கு நீங்களாம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. நான் சின்ன வயசுல கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா காசு கொடுத்து பலாப்பழம் வாங்குறதுக்கு ஒரு இதா தூக்கிட்டு வந்தோம்னா வீட்டுல இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட சாப்பிட்டுக்கலாங்க எல்லாரும் வாங்கிப்பாங்க. பலாப்பழம் இங்க சிறுமலையிலேயே எவ்வளவு தெரியுமா?
1/4 கிலோ 50 ரூபா. சிறுமலைக்கு கீழே இது 200 ரூபான்னு வாங்கிட்டு. ஆனா இந்த பழத்தை நம்ம இதை விட கம்மியாக கேட்டுக்கலாம் கொடுத்துருப்பாங்க. சரி நம்ம பேரம் பேச வேண்டாம். ஆல்ரெடி பேரம் 250 ரூபா சொன்னாரு. 200 ரூபா பேரம் பேசணும். இன்னும் நம்ம கம்மியாக கேட்டுதான் கொடுத்துருப்பாரு. ஸ்கூலுக்கு போயிட்டான், இருந்தாலும் ஒன்றும் பண்ண போறதில்ல. அது இப்போ அப்பா கத்திட்டே கிடப்பேன். ஒன்னே மாதிரியே இருக்கிறான். தண்ணி ஆமனே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். யாரோ சொன்னாங்க எதுக்குடி இத்தனை சட்டி வச்சுக்கிட்டு வர. சரி போய் அப்படியே 10 ரூபா எடுத்துட்டு போயா, எனக்கே பத்தாது. மீனா வந்து இப்போ வியாபாரம் கிளம்பி வரணும் கொஞ்சம் நேரத்தில். வாய்ப்பு இல்லை ராசா. ஒன்று 2 நாள் கூட வாங்கிட்டு வந்தேன் அந்த காசு வச்சு. இது குடும்பத்தோட எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம், வியாபாரம் பார்க்கறதுக்கு வாங்கிட்டு வரல. சரியா? ஓ அப்படியா? எஸ். இது இல்லை, நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். பலாசோல இப்படி எடுத்தா ஈஸியாக வந்துடும். இத்தனைக்கும் நான் எந்திரிச்சு 2 குடம் தண்ணி வாங்கிட்டு அதை கழுவி வாங்கினேன். குடத்தை விளக்கி வாங்கினேன். விளக்கி வாங்க, குடத்தை விளக்குவாங்கல்ல. இது நல்லா இருக்குங்க, ஏதோ ஒரு சாப்பிட்டு இருக்காங்க. விளக்கி வாங்கினேன். யூடியூபர் எதை பேசினாலும் கண்டென்ட்டாவே நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஏங்க அந்த இதுக்கு பாரு, ஓட்டர் ஐடிக்கு கொடுத்தாங்க. போயா ஓட்டு போடணுமா? ஓட்டு செல்லாம போகும். எனக்கு ஓட்டு வந்து இப்போ 6 மணிக்கு வெளியே வெளியே எனக்கு ஓட்டு வந்து 6-7 வருஷத்துக்கு கூட தான் இருக்கும். முதல்ல எடுக்கணும். புள்ள புடுற மாதிரி பிடிக்கிறீங்க, நீயே பார்த்து எடுத்துக்கிறீங்க. ஏய் முதல்ல எல்லாம் நான் எடுக்கணும்னு எடுக்கல. நான் முதல்ல எடுத்தாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன், கடைசி எடுத்தாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் வெளியில அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டேன். ஆமா, ஒரு 1 மணி நேரம் போயிட்டு வந்தேன். ஏயா நீ இந்த சைடு அரை சைடு எடுக்கும்போது நான் போனேன். உனக்கு கம்மியா இருக்கு, எனக்கு பாலம் அதிகம் இல்லை, நீ யாருக்கு தெரியாம இருக்கிட்ட. பலாப்பழம் பொறுமையாவே எடுப்பேன். ஏன் மீனா பலாப்பழம் அறுத்தாச்சு, முடிந்திருத்து. அறுத்தாச்சு, கொட்டையில இருக்கு குழம்பு வைக்க. இது வறுத்து சாப்பிடுவோம். வறுத்து அடுப்புல போட்டு அதான் பயங்கரமா தொட்டுருக்கோம். அது வந்து
அம்மா வீட்டுக்கு போயிட்டு vlog போறோம். கொட்டை எடுத்து சுட்டு திங்கிறோம். ஒரு பைய எடுத்து தள்ளி போட்டு அது தொடச்சிட வரலாம். இப்படியே இந்த தூக்கி வெளியே வைங்க, அப்புறமா நீ அங்கிட்டு போகும்போது தூக்கி போட்டுக்கலாம். சரி மீனா, இதோட தான் வைக்க முடியாது. ஒரு பைய எடுத்துருவான், பழைய கட்ட பைய இந்த மாதிரி எடுத்துருவான். வெயிட் வெயிட் பார்த்து நேரடியா ஆட்டமா இருக்காது. நாளைக்கு கற்றுக்கணும். செம்மையா நாகல் ஏற்படுத்தி சாப்பிட்டு நாளைக்கு அடுத்து என்ன தெரியுமா, இதுல எத்தனை பழம் இருக்குன்னு என்ன பார்க்க போறான், நான் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு என்ன பார்க்க போறேன். அதுதான் அடுத்து. என்ன மீனா? மீனா விளையாட்டு பண்ணாத. போனாங்க கருவா சொன்னது எதுக்கு மீன் எத்தனை தண்டி குத்து சட்டி எடுத்துட்டு வர பத்தாது அப்படின்னாரு. இது ஃபுல்லா நம்ம வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதுல வந்து சாப்பிட்டேன். இப்போ நம்ம வந்து வெயிட் மிஷின்ல நான் சொன்னேன் 4 கிலோ வருங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சிறுமலையில 1/4 கிலோ 50 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தோம். அதுல எத்தனை பீஸ் 8 பீஸ் இருந்துச்சா? 8 பீஸ் இருந்துச்சு. ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ குறைஞ்சது ஒரு 4 கிலோ ஆச்சு இருக்கும். இப்போ நானே ஒரு 1/4 கிலோ 4 கிலோ இருக்கு. ஆனா 1/4 கிலோ வந்து இந்த கொட்டை இருக்குது. மீனா எத்தனை கொட்டை தின்னுட்டு வச்ச மீதி. இது வந்து வீடியோக்கோசரம் வச்சது. கை அங்க போகுது. ஒரு மேல கை வச்சுன்னா கையை உடச்சிருவாரு. அதனால வெயிட் மிஷின்ல வச்சு வெயிட் பார்த்துட்டு. ஆமா. அப்புறம் அடுத்து என்னன்னா எத்தனை சோளம் இருக்குன்னு என்ன போறோம். அது வரலாம் மீனாக்கு வந்து நாக்குல உரிமை பத்தாது. இன்னொரு 1/4 கிலோ காணாம போயிடும். 4 கிலோ 10 கிராம். 4 கிலோ 10 கிராம். இப்போ எவ்வளோ வரும்? 1/4 கிலோ 50 ரூபான்னு விற்றா 1/4 கிலோ 50 ரூபான்னு விற்றா எவ்வளோ வரும்? 100, 200, 300, 400 ரூபா வருது மீனா. 200 ரூபா வாங்கணும், 200 ரூபா ப்ராஃபிட். தெரியுதா ஏன் பலாப்பழம் வாங்கி விற்கிறாங்கன்னு? ஆனா இது நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு நாள் விட்டுனா செம்மையா இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு இல்ல வீட்டு எங்க கிச்சனுக்குள்ள வச்சிருக்கும் போதே வரப்ப போறப்ப மூக்கு இழுக்க. அது காலையெல்லாம் நல்லா குபீர்னு அடிக்கும். கதை திறந்தோம்னா என்னடா பண்றீங்க இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் வெயிட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருந்திருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்து சொல்ல என்றியாப்பா சாப்பிட்டு கொட்டையை வேணா எண்ணி தரேங்கிறியா? நான் வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு, என் மாமியார் வீட்டுக்கு கொடுத்துட்டு, என் நாத்தனார் வீட்டுக்கு கொடுத்துட்டு, என் அக்கம் பக்கத்து நாத்தனார் வீடு வரலாம் போவாதுன்னு நினைக்கிறேன். அக்கம் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு, என் மாமியார் வீட்டில் கொடுத்துட்டு இவ்வளோ போயிடும். எங்களுக்கு இவ்வளோ. ஓ, எங்களுக்கு இல்லை, உனக்கு என்ன? சொல்லி வாங்க பலாப்பழம் சாப்பிடலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 70 கிலோ இருக்கும். தாராளமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோ நிற்கும் கொட்டையை எடுத்துட்டோம்னா. கொட்டையை எடுத்துட்டு அப்படியே 3 கிலோ நிற்கும். பழம் மட்டும் மீனா? பழம் மட்டும் மீன் 3 கிலோ இருக்கும், கொட்டை 1 கிலோ இருக்குன்றேன். அடுத்து வந்து அடுத்த விளாக் வந்து கொட்டையை சுட்டு திங்கிறது, கொட்டை குழம்பு வைக்கிறது. பலா கொட்டை வேணுமா? எப்படி முடிச்சுட்டு விளாக்கை முடிச்சுட்டு அப்புறம் தின்னு. இந்த மாதிரி பலாப்பழம் உங்க வீட்டுல எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம். பாய். நான் வந்து பலாப்பழம் சாப்பிட போறோம். பாய்.